ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சில விஷயங்களை நம்ம என்ன தான் சரியான ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போனாலும், அடுத்ததுங்கிறது நம்மளுக்கு நடக்கிற விஷயத்த நம்ம என்ன தான் சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போகிறது தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் வேலை பார்த்ததுக்கு எனக்கு ஒரு 1500 சேலரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போக போக அவங்க சொன்னாங்க, நீங்கள் எடுக்கிறத பொறுத்து நான் உங்களை இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்க கொடுக்குறது தான் நம்மளுக்கு சேலரிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு 4000 மந்த்லி கிடைக்கிது அப்படிங்கிறதுனால 4000 கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 4000 நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போக ஆரம்பித்தேன். மந்த்லி எனக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 16,000 17,000 கிட்ட எனக்கு சேலரிங்கிறது வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் அவர் சேலரியை நம்ம ரெண்ட்டு, வீட்டு செலவு, இந்த ஒரு சீட் எடுத்துருக்கிறது இதெல்லாம் கட்டினாலும் நம்ம சேலரி கொஞ்சம் மிச்சமாகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்க என் ஸ்கூல்லேயே மறு வருஷம் சேர்க்க ஆரம்பித்தேன். சேர்த்துட்டு அப்படியே என்னோடய டே ரொட்டீன் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் மாமியாரும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களும் ஹெல்ப் பண்ணலைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க வீட்டில் வேலையெல்லாம் பார்த்து காலையிலே எழுந்திரிச்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற வாசி தான் நான் ஒரு 8:30 9 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பி போக முடியுது குழந்தைய அழைச்சிட்டு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்ததுக்கப்புறமும் அவங்க தான் டிஃபன் செய்கிறது எல்லாமே, வீட்டு வேலை பார்க்குறது எல்லாமே அவங்க தான் எனக்கு செஞ்சாங்க. அந்தளவுக்கு ஒரு உதவி எந்த மாமியார் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் அவங்க பொண்ணு இருந்தாலும் நம்ம பையன் கஷ்டப்படுறான். ஏன்னா அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் நல்ல வசதியான இடம். அப்படி இருக்கிறதுனால சரி, அவங்க அவ்வளோ வசதியாக இருக்கிறதுனால நான் அப்போ தான் யோசித்தேன், சரி நம்ம வசதி அவங்க இருக்கிறதுனால நம்ம பையன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறனால அவங்க இது பண்ணுறாங்க. எல்லாமோ அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம பையன் கஷ்டப்பட்டால் படட்டும், நம்ம பொண்ணு வீட்டில் போய் இருப்போம், அவங்க பொண்ணு நீ என்னோட வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டுட்டு வந்தாங்க. ஆனால் இவங்க ஏன்னா நான் பையன் கஷ்டப்படுறாங்கிறதுனால பொண்ணு நல்ல வசதியாக தான் இருக்குது, அவனுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் இருக்குங்கிறதுனால நம்ம இது பண்ணணுங்கிறதுனால அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இது பண்ணாங்க. அதனால் நானும் ஓரளவு முயற்சி பண்ணேன். ஏன்னா அவங்களும் நம்மளை இது பண்ணுறதுனால அவங்களுக்காகனாச்சும் ஒரு வீடு கட்டணும், நம்ம வீடு கட்டி நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஏதாச்சும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன தான் சரியான ஒரு இது பண்ணாலும் அப்போ அந்த சமயத்தில் நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு இது இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் யோசித்தேன், சரி நம்ம ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு சரியான ஒரு இதில் நம்ம எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அதை பற்றி ஒன்றும் இது பண்ணலை. சரி, நம்ம என்னன்னு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என் மாமியாரும் அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, நீ ரொம்ப போட்டு இது பண்ணிக்காதம்மா, டியூஷன் எடுக்க முடியலைனா கூட பரவாயில்ல, ஏன்னா உனக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது, அங்கேயே நின்றுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் இங்கேயும் பிள்ளைங்கள்ட்ட இது பண்ணுறதுங்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் முடிஞ்ச வரைக்கும் உன்னால் முடிஞ்சால் பாரும்மா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடு கட்டுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போதைக்கு நான் என் சேலரியெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறதுனால ஒரு 7-8 லட்ச ரூபா சேர்த்துட்டோம்னா ஓரளவு ஒரு ரூம் வச்சு ஒரு மாடி வீடு கட்டிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் எதை பற்றியும் நம்ம கவலைப்பட தேவையில்ல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் உன்னோட உடம்பு ஹெல்த்தையும் நீ பார்த்துக்கம்மா, அதை பற்றி நீ யோசிக்காமல் நீ பாட்டுக்கு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எதுவும் மனசை போட்டு எதுவும் இது பண்ணிக்கல. சரி, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்படியே ஒரு 2-3 இயர்ஸ் போணுச்சு. போனதுக்கப்புறம் என்னோடய சேலரியெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சதில் ஓரளவு ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட எல்லாமே சேர்த்து வச்சு இது பண்ணதில் ஒரு வீடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அதுக்காக என் ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணார். ஏன்னா ஒரு ஆஃபீஸ்லேயும் ஒரு 2-3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல வீடாகவே கட்டணும், கட்டுறது தான் கட்டுறோம்,
ஓரளவு நல்ல வீடாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 14 லட்ச ரூபாய்க்கு வந்து எஸ்டிமேஷன் போட்டு ஓரளவு போட்டு போட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு 10 லட்ச ரூபாயை கொடுத்து நாங்கள் வந்து எல்லா வேலையும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. எங்கள் மாமியாருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க பையன் வந்து ஒரு வீடு அவங்களுக்கு பொறுத்தளவில் நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம், நம்ம சொந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார் இடத்துல அவங்களுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதனால அந்த வீடு கட்டுறதுக்காக நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி தான் வந்து ரொம்ப ஒரு இதாக இது பண்ணாங்க.